கூட சின்ன நிர்வாகிகளே, கோயில்கள் தோழர்களே, அன்பார்ந்த தோழர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய பாரத் இன்சூரன்ஸ் கட்டிட வளாகத்தில் நம்முடைய சங்க அலுவலகத்தில் இந்த கூட்டத்தை நடத்துவோம். அதற்கு ஒரு காரணம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரத் இன்சூரன்ஸ் பில்டிங் அதை இப்போ அது ஹெரிட்டேஜ் பில்டிங்காக கொடுத்து அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கான்ட்ராக்ட் விடப்பட்ட அந்த வேலை நடந்துட்டு ஒரு 3 மாதத்தில் அது முடிந்து பயன்பாட்டுக்கு வருது. எனவே அந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஏதாவது கல் மண் யாருனாலே அது விழுந்தாச்சுன்னா சிக்கலாயிடுறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படி ஒரு வேண்டுகோளை நிர்வாகம் வைத்திருக்கு. எனவே அதை ஏற்றுக்கொண்டு நாம் கூட்டங்களை வெளியே நடத்திட்டு இருக்கோம். இப்படியே அதை நடத்துவோம். இருந்தாலும் இந்த போன்ற கூட்டங்களை இங்கே நடத்துவோம். ஆனால் விஷயங்களை முதல்ல சொல்லலைன்னா பல விதமாக கிளப்பி விடுறதுன்னு இன்னைக்கு சொசைட்டி அப்படிதானே மாறி இருக்கு. எனவே அது இருக்கும். எனவே ஏனென்றால் இது நம்முடைய சங்க அலுவலகம். இந்த சங்க அலுவலகத்தை நாம் எடுத்துக்கொண்டதுக்கு 4 பேர் மேல வழக்கு வேற இருந்தது. கூட்டத்தில் ஏறப்பா இதெல்லாம் பேசி காட்டி கொடுக்குறேன்னு தோழர் ஜெயராமன் அப்பப்போ கேட்பார். இருந்தால் நம்மளை பற்றி நம்மளே சொல்லலைன்னா எப்படி இல்லை? தோழர் பழனியப்பன், தோழர் ஜெயராமன், தோழர் ரமேஷ்குமார், தோழர் சுவாமிநாதன் 4 பேர் மேல. 3 பேர் ரிட்டையர் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆள் தான் சர்வீஸ்ல, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஏன் அதை சொல்றேன்னா, ஒருத்தர் சொன்னாரு ரிட்டையர் ஆகும்போது, அப்பா ரிட்டையர் ஆகிட்டோம், வழக்கு இருந்தது இல்லை, வழக்கு போட்டிருந்தாங்க இல்லை, ஏதாவது நிர்வாக நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அப்படியெல்லாம் நம்முடைய சங்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு, அது போன்ற போராட்டங்களில் நாம் ஈடுபடுவதற்கு, அதையெல்லாம் செய்வதற்கு யாரெல்லாம் நமக்கு உத்வேகமாக இருந்தார்கள் அப்படி என்று கேட்டால், தோழர் சந்திரசேகர் போஸ், தோழர் HMA மல்லிக், தோழர் பூபதி, தோழர் ராஜப்பா, தோழர் NM சுந்தரம், தோழர் R கோவிந்தராஜன் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு தலைவர்கள் நிறைந்த ஒரு இடம் சென்னை பகுதி ஒன்று. அதுதான் அந்த தலைவர்கள் கொடுத்த அந்த தன்னம்பிக்கையும் அந்த தைரியம் தான் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று நம்மை வடிவமைத்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே ஏராளமான புகைப்படங்கள் வைத்திருக்கிறது. புகைப்படங்கள்னா நவீன தொழில்நுட்பத்துக்கு, இப்ப இளைஞரெல்லாம் நவீன தொழில்நுட்பத்துக்கு போயாச்சு. எனவே அந்த அடிப்படையில் வைத்திருக்கிறார். நம்ம கூட பேசும்போது சொன்னோம், எவ்வளவு இயக்கங்களை நாம் நடத்தி இருக்கிறோம் பாருங்க அப்படின்னு. இது ஒரு 5% தான். போட்டோ இப்போ இது பிடிச்சி அது எல்லாம் சரி பண்ணி இப்போ அதையெல்லாம் டிஜிட்டல்ல ஏற்ற போறாங்க. நம்ம யூத் டீம் பிரவீன் தலைமையில் இருக்கக்கூடிய மீடியா கமிட்டி அந்த வேலையை செய்ய போவது, ஆவணமாக அதை பாதுகாப்பது என்று முடிவு செய்தது. ஆனால் இந்த உத்வேகம் நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னால் நம்முடைய தலைவர்கள். தோழர் சந்திரசேகர் போஸ் அவர்களுடைய ஒரு புத்தகம் சமீபத்தில் எழுதியிருந்தார். புத்தகம்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, டாக்கிங் அபவுட் தி பாஸ்ட் டைம்ஸ் அப்படின்ற புத்தகத்தினுடைய பேர் ஆங்கிலத்தில் வந்தது. ஒரு 200 பக்கம் தான். ஒரு 100 புத்தகம் நம்முடைய கோட்டத்திலே நாம வாங்கி தோழர்களுக்கு கொடுத்திருந்தோம். அதை யாரெல்லாம் படிச்சாங்களோ தெரியல. ஆனா அந்த புத்தகத்தை படித்தால் 51ஆம் ஆண்டிலிருந்து ஏகிய துவக்கத்திலிருந்து நடந்த நிகழ்வுகளை, பல விஷயங்களை கோர்வையான அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருப்பார். அதுல ஹிந்துஸ்தான், தோழர் VDS அவர்கள் கேட்டது ஹிந்துஸ்தான், அதுலதான் இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 55 ஊழியர்களை இந்துஸ்தான் நிர்வாகம் வேலையை விட்டு நீக்கியது. எதுக்கு நீக்கினாங்க அப்படின்னா, சேலரி கொடுத்த சேலரி பத்தாது, ஓவர் அதிகமான வேலை நேரத்தை வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம், யாரை வேண்டுமென்றாலும் எந்த இடத்திற்கு வேண்டுமென்றாலும் மாற்றலாம் என்கிற நிலைமை. அங்க சங்கம் இருந்தது, அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். யார் தெரியுமா? INTUC. அந்த சங்கம் அங்கே இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எதிர்த்து போராடும் போது 55 ஊழியர்களை வேலையை விட்டு அந்த நிர்வாகம் நீக்குகிறது. இந்துஸ்தான் கோஆபரேட்டிவ் என்கின்ற அந்த நிறுவனத்தில் இருந்து வேலையை விட்டு நீக்கிறாங்க. வழக்கு போடுறாங்க, வழக்கில் வெற்றி பெறாங்க. ஆனால் INTUC சங்கம் நிர்வாகம் இணைந்து நிற்கிறது.
எனவே வழக்கில் வெற்றி பெற்றால் கூட இந்த ஊழியர்களை மீண்டும் பணிக்கமர்த்த மாட்டோம் அப்படின்னு நிர்வாகம் அப்பீல் போறாங்க, அப்பீல் மேல அப்பீல் போறாங்க. இறுதியாக தேசியமயமான பிறகுதான் அவர்களுக்கு வேலை வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை வழங்கப்படும். அந்த வேலை வழங்கப்பட்டதில் கூட 55 பேரில் 28 பேருக்கு வேலை கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களை கண்டுபிடிக்க முடியல, எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அவர் அந்த புத்தகத்துல எழுதினாரு, அப்படிப்பட்ட 27 ஊழியர்களுடைய உயிரின் மேல் கட்டப்பட்டதுதான் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் சந்திரசேகர் போஸ் அந்த புத்தகத்துல பதிவுள்ளார். இதே போல ஏராளமான நிகழ்வுகளை அந்த புத்தகத்தில் அவர் சொல்லிக்கொண்டே போறார். தயவுசெய்து அந்த புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரமணன் அவர்கள் தஞ்சாவூர் கோட்டத்துல மேனேஜர் PNDR என்பவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார். அநேகமாக அது வெளியிடப்பட்டால் நம்மளும் வாங்கி சுற்றிவிடுவோம். தோழர்கள் அதை படிக்க வேண்டும் என்று ஏஐஏவனுடைய வரலாறு தான் கிட்டத்தட்ட அவரை பற்றி எழுதும் போது அது ஏஐஏவனுடைய வரலாறாகத்தான் அது வந்திருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையிலும் நிர்வாகத்தோடு எப்படி பேசுவது, LIC தேசியமயமான உடனே நிர்வாகத்துக்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் வந்த காலத்தில் தந்தி அனுப்பியது முதல் ஆட்டோமேஷன் அப்படி ஏஐஏவனுடைய வரலாறு ஸ்பிளிட் என அனைத்தையும் அந்த புத்தகத்துல அவர் பதிவிட்டிருக்கிறார். அது ஒரு வரலாறு. அது கிடைக்கும் போது நம்ம அதை படிக்கணும். அந்த புத்தகம் வரும்போது தோழர் மல்லிக் அவர்களை பற்றி தோழர் பழனியப்பன் அவர்கள் நம்முடைய மாநாடுகள் சென்னை கோட்டம் அவர்களுடைய மாநாடுகள் நடக்கும் போது அன்னைக்கு காலையில ஒருத்தர் போன் பண்றாரு அப்படின்னா நீங்க தூக்கத்துல இருந்தா கூட தெரியும் மல்லிக்கு தான் போன் பண்றாரு. எடுத்தாச்சுன்னா மல்லிக்கு அவரோட குரல் தான். தொடர் 56வது மாநாடு ஆண்டு மாநாடு வாழ்த்துக்கள், சிறப்பாக செய்யுங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்பாக செய்வீங்க, அவ்வளவுதான். ஒரு 4 லைன் தான், அதோட முடிச்சுப்பாரு. இந்த அவருடைய வாழ்த்து என்பது நான் பொதுச் செயலாளராக வந்த காலத்திலிருந்து அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் எல்லா மாநாடுகளிலும் வாழ்த்துவார், வீடு கட்டுவது போன்ற விஷயங்கள். எனவே இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு உத்வேகம் அளித்திருக்காங்க சங்கத்தை வலிமையாக நடத்துவதற்கு. அந்த இடத்திலிருந்து தான் நாம் இப்படிப்பட்ட செயல்களை செய்தோம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு நினைக்கிறேன், நம்ம லயோலா காலேஜில் ஏஐனுடைய டைமண்ட் ஜூபிலி ஒரு குடும்ப விழா நிகழ்ச்சியை நம்ம நடத்தினோம். அந்த குடும்ப விழா நிகழ்ச்சியில சந்திரசேகர் போஸ் அவர்களை நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். அவருக்கு அப்ப வயது எவ்வளவு தெரியுமா? 92 வயது. அந்த 92வது வயதில் அவர் கல்கட்டாவிலிருந்து தனியாக விமானம் மூலம் சென்னை வந்து நம்ம ஹோட்டல் சர்மானியில தான் தங்கியிருந்தார். கூட நம்ம யாரோ ஒரு தோழர் பயணியத்துக்கு அவரோட நைட்டு ஸ்டே பண்ணார். அவர் தான் அவரோட உணவு முறையை பற்றி சொன்னார். 104 வயசு வரைக்கும் இருந்தார்ல உயிரோட. அவருடைய உணவு முறையை பற்றி தோழர் பயணியப்பற்றி சொல்லுவார். என்னன்னா கொஞ்சம் ரைஸ், அது மேல ஒரு 2 பழம், வாழைப்பழம், அது மேல பால், அதுல சர்க்கரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு அடிப்பாரு. அதுதான் அவருடைய உணவு. இதுதான் அவருடைய உணவு முறை. எனவே அந்த ஆரோக்கியத்திற்கு வெறும் உணவு மட்டுமல்ல, பிறருக்காக சேவை செய்ய வேண்டும் அந்த எண்ணம் இருப்பவர்கள் உண்மையிலே ஆரோக்கியமாக இருப்பார்கள் அப்படின்னு நான் சொல்லல. நம்ம டாக்டர் ரமேஷ் சொல்லுவார். டாக்டர்னா ஒரு டிஆர் டாக்டர்னு சொல்றேன், நீங்க அந்த தப்பா நினைக்க. நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி அவர் சொல்லுவார், பிறருக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருந்தால் கள்ளம் கவடமின்றி, அது முக்கியம். கள்ளம் கவடத்தோடு இருந்து அது வேலைக்கு ஆகாது. இருந்தால் இப்படிப்பட்ட ஆயுள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று அவர் சொல்றார். உண்மையிலேயே அவர் 104 வயது வரைக்கும் இருந்து அத்தனை மாநாடுகள் அட்டன் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாநாடு வரும்போது சொல்லுவார், அடுத்த மாநாடுல நான் உயிரோடு இருப்பேனா இல்லை. ஏன்னா அந்த நான் அட்டன் பண்ண எல்லா மாநாடுலையும் கேட்டுட்டு வரேன், அதை அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இறுதியாக இந்த புவனேஸ்வர் மாநாட்டு முடிஞ்சு ஒரு 16 நாட்கள் கழிச்சு அவர் நம்மை விட்டு பிரிந்து மறைந்து சென்றார். அதுபோல தோழர் மல்லிக் அவர்களும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி அவரும் நம்மை விட்டு மறைந்து. ஆனால் உண்மையிலேயே இந்த தோழர்களுடைய அர்ப்பணிப்பு என்றைக்கும் நம் மனங்களிலே இருக்கும். ஆனால் அதை நாம் இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பு உணர்வை
கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த போராட்ட குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஏனென்றால் 10ஆம் தேதி மே மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய செயலர் கூட்டம் நடந்தது ஹைதராபாத். ஏஐஏனுடைய பொருளாளர் தோழர் ரவி அவர்கள் ஓய்வு பெற்றார். அவருக்கு பாராட்டு விழா நடந்தது. அந்த விழாவிலே நான் கலந்து கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் அதிகமான நம்முடைய தலைவர்கள், ஊழியர்கள் என பல பகுதியிலிருந்து கலந்து கொண்டார். எனவே அந்த விழாவுக்கு பிறகு மறுநாள் ஏஐஏவுடைய செயலர் கூட்டம் நடந்தது. ஏஐஏ செயலகம் பல வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று பணியிருக்கிறது. அதுல ஏஐஏ செயலகத்தில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் இந்தியாவுடைய பிரதமர் பல அட்வைஸ பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கார். தங்கம் வாங்காதீங்க, வெளிநாட்டு டூர் போகாதீங்க, நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு போற மாதிரி வெளிநாட்டு போகாதீங்க, பெட்ரோல் டீசல் கம்மியா வாங்குங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதிகமா செய்யுங்க, இப்படி ஏராளமான ஆலோசனைகளை கொடுத்து இப்ப அதை நடைமுறைப்படுத்துற இடத்துக்கு அரசாங்கம் போகுது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு காரணம், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் சிஏடி அப்படின்னு நடப்பு கணக்குல பற்றாக்குறை, நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவில். எவ்வளவு ஏற்பட்டிருக்குன்னா அதை வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படி என்றால், இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகின்ற கொள்கை. இந்த ஆண்டு மட்டும் FPI என்று சொல்லப்படுகின்ற ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், FII என்று சொல்லப்படுகின்றவர்கள், FPI என்று இரண்டுமே சேர்ந்து இந்த நடப்பு கணக்கில் இருந்து எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற பணம் எவ்வளவு அப்படின்னா 2 லட்சம் கோடி ரூபாய். அப்போ இருந்த டாலர் கிட்டத்தட்ட காலியாகிற நிலைமையில ஏற்பட்டுச்சு. எனவே இவர்கள் கதவை திறந்து விடுகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வருமா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருமா என்று கதவை திறக்கிறார்கள். ஆனால் மார்ச் மாத கணக்குப்படி பார்த்தால் நெட் FDI, வெளிநாட்டிலிருந்து வருகின்ற FDI எவ்வளவு வந்திருக்கின்றால் மைனஸ்ல போய் நிற்கிறது. -35%. 100 ரூபாய் வருதுன்னா 35 ரூபாய் குறைஞ்சு 65 ரூபாய் தான் வர மாதிரி. அப்ப வெளியே போவது அதிகம், வருவது குறைவு. எனவே டாலர் என்பதோ வெளிநாட்டு ரூபாய் என்பதோ எதுவும் வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் FPI and FII இரண்டு பேரும் சேர்ந்து 2 லட்சம் கோடி ரூபாயை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டார். யாரு போறாங்க? ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ், மிக பெரும் பணக்காரர்கள் இங்கே வாழ வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்து வாழ்வதற்காக செல்கிற ஒரு பகுதியினர், இந்த நாட்டிலே அதிக லாபத்தை ஈட்ட முடியும் என்று வந்த FII, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், மற்ற பகுதியினர் என்று பணத்தை வெளியே எடுத்துக்கொண்டே செல்கிறார்கள். எடுத்துக்கொண்டு சென்றால் அவர்களை தடுப்பதற்கோ அதுக்கேற்ற மாதிரி கொள்கைகளை வடிவமைப்பதற்கோ இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. மாறாக நீங்க தங்கம் வாங்காதீங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போகாதீங்க, பெட்ரோல் டீசல் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் 90% இம்போர்ட் ஆகிதான் வர வேண்டி இருக்கு. அப்படி என்றால் அப்ப யார் இந்த சுமைகளை ஏற்றுக்கொள்வது? அதனுடைய ஒரு பகுதி தான் FDI உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பகுதி தான் இன்றைக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்றால் 20% LIC நிறுவனத்திலேயே அந்நிய நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படும் என்கின்ற அறிவிப்பை அரசாங்கம் செய்திருக்கு. ஏற்கனவே 3 வித்திருக்கு. இப்ப 20% FDI மட்டும் 20% என்று சொல்கிறார். 6% ஆஃபர் ஃபார் சேல் என்கின்ற அடிப்படையில் விற்க வேண்டும் என்று சொல்கிறார். 20% FDI என்றால் LIC நிறுவனத்துக்கு அந்நிய நேரடி மூலதனம் அவசியமா?
60 லட்சம் கோடிக்கு மேலாக சொத்து வைத்திருக்கின்ற நிறுவனம், இன்றைக்கு இவ்வளவு லாபத்தை ஈட்டிய நிறுவனம், LIC நிறுவனத்தில் இப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கும் போது அந்நிய நேரடி மூலதனம் தேவையா? இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. செக்ரட்டரியேட் சொல்லுகிறது செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. எங்கிருந்ததுக்கு நமக்கு ஆதர்சம் வரும், எங்கிருந்து உத்தேகம் வரும்? இப்படிப்பட்ட தலைவர்கள் ஆற்றிய பணிதான் நமக்கு உத்தேகம் ஆதர்சம் தரும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, எனவேதான் இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் நிச்சயமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். இந்த தலைவர்களுடைய படத்தை திறக்க வேண்டும் நம்முடைய சங்க அலுவலகத்தில். இந்த அலுவலகம் நாம் போராடி வென்ற அலுவலகம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த 2 தலைவர்களுடைய படத்திறப்புக்கும் இன்றைக்கு ஏற்பாடு செய்து எல்லா தோழர்களும் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக வரும் காலத்திலும் அந்த தலைவர்கள் காட்டிய பாதையில் நாம் பயணிப்போம், LICயை பாதுகாப்போம் பொதுத்துறையில் என்று கூறி என்னுடைய உரையை குறித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை பகுதி ஒன்றின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் படத்திறப்பு நிகழ்வு தோழர் AEA நிறுவனர் தோழர் சந்திரசேகர் போஸ் அவர்கள் மற்றும் தோழர் HMA மல்லி அவர்களின் படத்திற்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 2 விஷயம்லாம் சொல்லி நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். தோழர் HMA மல்லிக் தோழர் அவரை பற்றி எனக்கு நிறைய அறிமுகம் இல்லை. தோழர்கிட்ட நான் பார்த்தது இல்லை. தோழர் வந்து நம்ம தலைவர்கள் சொல்லதான் அவங்களுக்கு மல்லிக் தோழரை பற்றி தெரியும். ஆனால் போஸ் தோழர் அப்படி இல்லை. 2-3 கான்ஃபரன்ஸ்ல தோழரை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். தோழருக்கு வந்து நம்ம தோழர்கள், நம்ம ICU சென்னை டிவிஷனோட மீடியா குழு தோழர்களை வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லா கான்ஃபரன்ஸ்லேயும் தோழரை வந்து நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம், நம்மளோட யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சென்னை உள்ள மீடியா குழுனா தோழருக்கு நல்லாவே தெரியும். இப்போ கடைசியாக கூட பார்த்தோம்னா தோழர் வந்து நம்ம தலைவர் சொன்ன போல அந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். தோழர்கள் வாய்ப்பு இருக்கும்போது தோழர்கள் அந்த வீடியோவை பார்க்கணும். ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நான் தோழர்கள் பகிர்ந்துக்கிறேன். இந்த இவ்வளோ நாள் கழிச்சு தோழர்களுக்கு இங்கே வந்து படத்தை வந்து நடக்குது. ஏன்னா தோழர் மேலே வச்சிருக்கிற பட்டுதான் இதுக்கு நம்ம காரணம். தோழரை வந்து எந்த நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். தோழர் நம்மளுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து நினச்சி பார்த்து அந்த தோழரோட படத்திறப்பு விழாவை நம்ம நடத்தி வச்சிருக்கோம் இந்த நேரத்தில். ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா தலைமை பொறுப்பு ரொம்ப ஈஸியா வந்துருது. ஏன்னா இளைஞர்கள் வந்து எப்படி தலைவர்கள் பின்னாடி போறாங்கன்னு வந்து இப்ப தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இல்லாம பின்னாடி போறது, கீழே விழுது, அடிப்படுது, உயிரை விட மாற்றிக்கிறாங்க. ஆனா எதனால சொல்ல வரேன்னா, நம்ம தலைவர்களுக்கு நம்ம வந்து வழிநடத்துறாங்க, நம்ம கோட்டச்சலை வந்து நம்ம எப்படி வழிநடத்தி வச்சிருக்க ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு என் வந்து முடிச்சுக்கிறேன். நான் கடைசியா புவனேஸ்வர்ல வந்து நம்மளுடைய அகில இந்திய மாநாடு வந்து நடந்தது. நாங்க போலீஸ் சங்கத்திலிருந்து எல்லாரும் ஒரு 15-20 பேர்கிட்ட இங்கிருந்து புவனேஸ்வர் மாநாடுக்கு நம்ம வந்து போனோம். போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 தோழர்கள் மட்டும் அந்த மாநாடுக்கு வர முடியல. தோழர் மல்லமும் ஒரு பாலமுருகன் அவர்களும் டிக்கெட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. மறுநாள் தான் தோழர்கள் வந்து வர வேண்டியதா இருந்தது. தோழர்கள் வந்து உடம்பு சரியாக நம்ம சந்திரசேகர் போஸ் வந்து அதை கேட்டுட்டு தோழர் வந்து கடைசியா ஒரு நம்ம தோழரை பார்த்துருக்கோம் அப்படின்றாங்க. அன்ரிசர்வேஷன்ல நார்த்து போற ட்ரெயின் வந்து எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அன்ரிசர்வேஷன்ல டிக்கெட் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அன்ரிசர்வேஷன் நம்ம தோழர்கள் வந்து வந்தாங்க. தோழரை பார்க்கணும் ஒரே காரணத்துக்காக. தோழர் அந்த நேரத்தில் நான் வந்து பாராட்டுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. தோழருக்கு 1 மணிக்கு கிளம்பினாங்க சென்னையில. மறுநாள் 4 மணிக்கு தான் போலீஸ் வந்து சேர்ந்தாங்க. தோழர் எப்படி சாப்பிட்டாங்க, உங்களுக்கு ரெஸ்ட் வந்து பயன்படுத்திருப்பாங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க. ஏன் எப்படி சொல்றேன்னா, நம்ம கோட்டை சங்கம் வந்து நம்ம சங்கம் வந்து நம்ம எப்படி தோழர்களை வந்து வழிநடத்தி இருக்கு, இளைஞர்கள் எப்படி வழிநடத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு உதாரணம் தான் இந்த நிகழ்வு. இங்க தலைமையாற்றிய தோழர் கிரிதல் அவர்களுக்கும், உரையாற்றிய தோழர் S. ரவிக்குமார் அவர்களுக்கும், படத்தை திரட்டுவதற்கு மாலை அணிவித்த தோழர் VDS, மூத்த தோழர் VDS மற்றும் மூத்த தோழர் ஜெயராமன் மற்றும் தோழர் பழனியப்பன் மற்றும் மூத்த தோழர் மணி அவர்களுக்கும்